இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். 39 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னா அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு தலைவராகவும் ஒரு திரை பிரபலமாகவும் விஜய் செய்ய வேண்டியவை, அதாவது மனிதநேய அடிப்படையிலும் அரசியல் பொறுப்பு அடிப்படையிலும் ரெண்டிலும் நம்ம விஜய் அவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம அடுத்து மனிதநேய கடமையாக முதல்ல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை நேரில் போய் சந்திக்கணும். அடுத்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிதி உதவி, அதாவது அரசாங்கத்தால் கூட நிதி உதவி சேர்த்து இவரும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான நிதியை அவங்களுக்கு கொடுக்கணும். ஆல்ரெடி விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. இதில் 20 லட்ச ரூபாய் உயிரிழந்தவர் குடும்பத்துக்கும் 2 லட்ச ரூபாய் காயமடைந்தவர்களுக்கும் கொடுத்துருக்காரு அப்படின்னு செய்திகள் இப்போ வந்திருக்கு. அதாவது காயமடைந்தவர்களுடைய மருத்துவ செலவுகளை முழுமையாக அவர் ஏற்கணும். இப்போ அரசியல் சமூக பொறுப்பு அந்த அடிப்படையில் நம்ம பார்ப்போம். கூட்டத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் குறித்து தெளிவான பொது மன்னிப்பு விஜய் அவர்கள் தெரிவிக்க வேண்டும். நான் பிரச்சாரம் செய்தனால்தான் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கரூரில் கூடிச்சு. பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் அதற்கு நானும் ஒரு பங்குதாரர் தான் என்று பொறுப்பேற்கும் மனப்பான்மை விஜய் அவர்கள் இந்த நேரத்தில் காட்டணும். அவரது கட்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் போலீஸ் ஆகியோரோட பங்கு குறித்து நேர்மையான உள்கட்டமைப்பு விசாரணைகள் நடத்த வலியுறுத்த வேண்டும். எதிர்காலத்தில் இதை நடக்காமல் இருக்கிறதுக்கு விஜய் அவர்கள் முன்கூட்டியே செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் அதை பார்ப்போம். இனிமேல் நடைபெறும் அனைத்து கூட்டங்களிலும் கூட்ட கட்டுப்பாடு, அதாவது கிரவுட் கண்ட்ரோல் விதிகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும். நிகழ்ச்சி ஏற்பாட்டு தொழில்நுட்ப நிபுணர்கள், அதாவது கிரவுட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், அவர்களை கண்டிப்பா விஜய் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு பரப்புரையிலும் கூட சேர்த்துக்க வேண்டும். கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா முன்கூட்டியே எல்லாருக்கும் என்ட்ரி பாஸ் வழங்கணும். அந்த என்ட்ரி பாஸ் வச்சுக்கொள்ள மட்டுமே அந்த கூட்டத்தில் அனுமதிக்கணும். இது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் அதிகமான பொதுமக்கள் அனாவசியமாக கலந்துக்கிறது இந்த கூட்டம் அதிகமாக கண்ட்ரோல் பண்ண ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். என் ரசிகர்கள், என் மக்கள், இவங்களோட பாதுகாப்பே எனக்கு முதன்மை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும் வகையில் அவர் ஒரு செய்தியை வெளியிடணும். இது போல விபத்து மீண்டும் நடக்காமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து மக்களிடம் இது சம்பந்தமான வெளிப்படையான விளக்கத்தை அவர் கொடுக்க வேண்டும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசம்பாவிதத்துக்கு பிறகு விஜய் மக்கள்கிட்ட மீண்டும் தன்னோட நம்பிக்கையை சம்பாதிச்சு மீண்டும் மக்கள்கிட்ட போயிட்டு தன்னோட பரப்புரைகளை செய்யணும்னா அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இதெல்லாம் நான் சொன்னேன். இப்போ எதிர்கட்சிகள் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு எப்படி டிவிகே கட்சியை உடைக்க பார்ப்பாங்க, டிவிகே கட்சி மேலே எப்படிலாம் குறை சொல்லுவார்கள் என்று அவங்க எப்படி மக்கள்கிட்ட இதை வச்சு தன்னோட நம்பிக்கை சம்பாதிக்க பார்ப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்த அரசு மாவட்ட நிர்வாகம் போலீஸ் எல்லாம் தன்னோட பாதுகாப்பை சரிவர செய்யலை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் இது அரசாங்கத்தோட ஒரு தோல்வி தான். இது லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆன ஒரு சம்பவமாக தான் நம்ம பார்க்கணும். உடனே இதையே காரணமாக வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் உடனே அவர் ஏன் இந்த அளவு மக்களை குவிய செஞ்சாரு, விஜய்க்கு மக்கள் மேலே எந்த பொறுப்பும் கிடையாது, அவருக்கு அரசியல் வரத்துக்கு தகுதியே இல்லை, மக்களோட உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்துறாரு அப்படின்னு அவர் மேலே எக்கச்சக்கமான பழிகளை சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதையே சாதகமாக பயன்படுத்தி நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த உயிரிழந்த குடும்பத்தோடைய வீட்டுக்கெல்லாம் சென்று பாருங்க, இந்த சமயத்தில் நாங்கள் தான் அவங்க கூட இருக்கோம், விஜய் அவர்கள் இல்லை, மக்கள்கிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் அவங்க செய்வாங்க. இதில் நிறைய சாதி அரசியல் நடக்கும். அந்த உயிரிழந்தவர்களை யார் இவங்களோட சாதி சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த சமயத்தில் விஜய் அவங்க கூட இல்லை, நாங்கள் தான் உங்களை காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு சாதி அரசியலும் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு சம்பவங்கிறது நீண்ட காலம் மக்கள் மனத்தில் ஒரு தாக்கமாக இருக்கும். இதையே சொல்லி விஜயை பார்த்தீங்கன்னா பிளேம் பண்ணி அவரோட அரசியல் பயணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு நிறைய கட்சிகள் இது ஒரு டூலாகவே பயன்படுத்த ஆரம்பிக்கும். இனிமேல் என்னதான் விஜய் அவர்களுக்கு இது மூலமாக இந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாகக்கூடிய சூழல் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இந்த காலத்துக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துருந்தாலும் ஆனால் இது அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியரான சம்பவமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா முறையாக விஜய் அவர்கள் இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள்கள் ஃப்ரீயாக நின்று பார்க்கறதுக்கான ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல தான் அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்காம குறுகலான மக்கள் நெரிசல் அதிகமாகக்கூடிய, அதாவது ஒரு சின்ன ஒரு கஷ்டமாக கூட எக்ஸிட் ஆகி வெளியே உடனே போகிற அளவுக்கு இடமில்லாத ஒரு குறுகலான ஒரு கூட்டமாக நடத்தலை. அவர்கள் அந்த பிரச்சாரம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தது போலீஸ் அரசாங்கத்துடைய ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த நேரத்தில் போலீஸார்கள் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி முறைப்படுத்தாது அவங்களுடைய தவறாகவும் நம்ம பார்க்கணும். முழுக்க விஜயகுல குறை சொல்லாமல் அரசாங்கத்தோட தவறாகவும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.